வணக்கம் கனியின் சமையல்ல உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி. சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியல, மட்டன் பிரியாணி சாப்பிட முடியல, ஆனால் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சூப்பரான ரெசிபி. ஈக்குவல் டு மட்டன் பிரியாணி, அப்படி ஒரு டேஸ்ட்டு. வாங்க செஞ்சுக்கிட்டே பேசுவோம். இப்போது நான் ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு அதே சமயம் தீயாமல் பார்த்துக்கணும். இப்போது தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம். இதில் வாழைப்பூ நறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூ தான் இதில் ஹீரோ, அதனால நல்லா தெரிஞ்சாதான் நல்லாவும் இருக்கும். நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு, ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது. மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குது டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. சத்தியமாக நான்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை செய்கிறேன். ஒரு சேஞ்சுக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போது நான் 2 கப்பு 1.5 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு 3 கப்பு தண்ணி அந்த மாதிரி வச்சேன். ஆனால் 2.5 இல்லைனா 2.25 கப் தண்ணி போதுமானது அரிசியை பொறுத்து. இப்போ நான் இதில் பண்டன் லீஃப் ஒன்று இந்த மாதிரி முடிச்சு போட்டு கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, இது எல்லாமே வாசனைக்காக சேர்க்குறது. நல்ல ஒரு மனம் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ்க்கு வாழைக்காய் வறுவல். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சீக்கிரமாக வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதை விட அது கொடுக்குற டேஸ்ட்டு தான் அட்டகாசமான டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாழைப்பூ பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத சமயத்தில் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.